ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை 2, ஜாதி பத்திரி, கிராம்பு 5, மராத்தி மூக்கு 2, பிரிஞ்சி இலை 1 ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்தாச்சு. 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இருபது பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். குழம்போட பூண்டு சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். வெங்காயம் கிளாஸ் அளவு வதங்கி வரணும். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 4 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் நல்லா மேஷ் ஆகி வரும். நெக்ஸ்ட் நம்ம இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ 300 கிராம் அளவுக்கு மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டனோட இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுறேன். அப்போதான் இறங்கி வரும். சூப்பராக இருக்கும். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தனியா பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன் சேர்த்துடலாம். ஸ்பைசஸோட மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் மசாலாலாம் அதில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிடலாம். மட்டன் வெந்து வரட்டும். இப்போவே பாருங்கள் கலர்ஃபுல்லாக மட்டன் வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுறேன். 6 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 7 பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 தக்காளி,
2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். டொமேட்டோ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மட்டன் குழம்புல நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் ஆட் பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுடுறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். 7லிருந்து 8 விசில் விட்டுடலாம். நல்ல காரசாரமான கலர்ஃபுல்லான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன்லாம் நல்லா பூ போல வெந்து வந்திருக்கு. சுவையான மட்டன் குழம்பு இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.